பார்ப்பனர்கள் பிராமணர்கள் அல்ல, பார்ப்பனர்கள் தமிழர்கள் தான். பெரிய ஜாதி பாகுபாடெல்லாம் கிடையாது. இன்றும் தமிழர்களிடம் உள்ள இழிவான குணம் இது. செவப்பா எவனையாவது பார்த்தா அவன் காலில் விழுந்து 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 கும்பிடுவான். சாதி இப்படி உருவானது. தொல்காப்பியத்தில் சாதி கிடையாது. இந்த சாதியை உண்டாக்கினவன் ஆரியன். ஆரியனின் சொல்லை கேட்டு முசுகுந்த சக்கரவர்த்தி என்பவன் தான் சாதியை உருவாக்கினான். ராஜராஜ சோழன் ஜாதியை உருவாக்கினான். சரித்திரத்தை படிக்காம சரித்திரம் பேசக்கூடாது. ஆரியர்களுக்கு கோயில் கிடையாது. இன்னைக்கு இவங்கெல்லாம் பேசுறாங்க, திருமாவளவனியும் கோயிலுக்கு போனாரு. அதை கேட்க உனக்கு உரிமையே கிடையாது. கொடிமரத்தை தாண்டி உள்ள வரக்கூடாது, தீட்டு இவங்க. ஆனால் கோயிலை எல்லாத்தையும் அப்படியே பகிஷ்காரம் பண்ணிட்டு ஆக்குபை பண்ணிட்டு என்னென்ன பொய் மக்களை ஏமாத்துறதுக்கு. கோயிலுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. 200 வருஷத்துக்கு முன்னால வந்த இந்துங்கிற வார்த்தை இந்து மதத்தை குறிக்குமா? இந்து மதம்னு ஒண்ணு இல்ல. இது பல தேசிய இனங்கள் உடைய நாடு. பலருக்கு பல அடையாளம் உண்டு. ஏன் நீ எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு உருண்டையா உருட்டணும்னு பாக்குறியா? ஏன் உனக்கு அதுல லாபம்? உன்னுடைய இனத்தை நிலைநாட்ட பார்க்கிற. அதற்கு தான் இந்த இந்துங்கிற கோட்டை. அதை கண்டுகிட்டு நாங்க சொல்றோங்கிறதுனால இந்து விரோதி, ஆன்டி இந்தியன். இவர் யாரு? சொல்றவர் யாரு? தமிழ்நாட்டுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஆனா இங்க உட்கார்ந்துகிட்டு தமிழர்களை பற்றி அவ்வளவு ஜவுடால் பேச்சு. ஆதரிக்கிறது சமஸ்கிருதத்தை. போய எங்க இருக்கு அந்த சமஸ்கிருத நாடு? அங்க போய் தொலையன். நித்யானந்தா போனானே அது மாதிரி. இங்க உட்கார்ந்துகிட்டு எங்க கழுத்தை ஏன் எடுத்துட்டு கிடக்குற? பார்ப்பனியம்னா என்ன? அது எப்படி வந்தது? சாதாரணமா எல்லாருமே அந்த பிராமணர்களை பார்ப்பனியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்பனியர்கள் பிராமணர்கள் அல்ல. பார்ப்பனர்கள் பிராமணர்கள் அல்ல. பார்ப்பனர்கள் தமிழர்கள் தான். தொல்காப்பியத்துல பார்ப்பனர்கள் தமிழர்கள், அந்தணர்கள் தமிழர்கள். அந்தணன் என்போன் அறவோன் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் வள்ளுவன். அவர் ஐயரெல்லாம் அதெல்லாம் ஒன்றுப்பா. பிராமணன் என்பவர் வேற. அவர்தான் ஆரியன். இந்த பிராமணன்கிறான அவன் ஆரியன். பார்ப்பனன் என்பவர் குருக்கள், பார்ப்பனன், சிவாச்சாரியார், இவர்களெல்லாம் தமிழர்கள் தான் தமிழ்நாட்டில். இதெல்லாம் இந்த ஆரியர்கள்லாம் வருவதற்கு முன்பாகவே இவர்கள் இருந்திருக்கிறாங்க. இங்கே இருந்திருக்காங்கன்னா அந்தணர்களாக அருமையாக இருந்திருக்கிறார்கள், நல்லவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். பெரிய ஜாதி பாகுபாடெல்லாம் கிடையாது. ஜாதியே கிடையாது. அப்போ எப்போ? தொல்காப்பிய காலத்துக்கு முன்னால் நமக்கு ஜாதி கிடையாது. தொல்காப்பியம்ங்கிறது இந்த நம்ம தமிழ்நாட்டு சரித்திரத்தில் சில புல்லுருவிகள்லாம் இருக்குது. சரித்திர ஆசிரியர்கள்ங்கிற பேரில் அவங்க எழுத முற்படும்போது கிபி இத்தனாம் ஆண்டு எல்லாத்தையுமே தமிழ்நாட்டினுடைய சரித்திரம் மொத்தத்தையும் கிபின்னு தான் போடுவான். கிமு வராது. இந்த 3 எழுத வராது. கை கிபி தான். அது மாதிரி கிபி கிடையாது இது தொல்காப்பியம். தொல்காப்பியம் 7000 ஆண்டு பழமையானது. அதை எல்லாம் 2000 3000 மனசு வர்றதில்லை. இந்த தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பாகவே ஆரியம் இங்கே வந்துடுச்சு. வரலாற்று காலத்திற்கு முன்பாகவே. வரலாறு என்பது தொல்காப்பியத்திற்கு பிறகு ஏற்பட்டது. அந்த தொல்காப்பிய காலத்துக்கு முன்பாகவே ஆரியர்களின் வருகை நிகழ்ந்து விட்டது. யாரு எப்படி வந்தது? வரலாற்று காலத்திற்கு முன்பாக சோழர்கள், சிபி சக்கரவர்த்தி, காந்தமன், முசுகுந்த சக்கரவர்த்தி, இப்படி 3 பேர் இருந்திருக்காங்க. புராண கால சோழர்கள்னு பேர். புராணம் அப்படின்னா தமிழர்கள் வாழ்வியலில் புராணம் அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டோம். மகாபாரதத்தை ஏற்றுப்போம். கந்த புராணம், அந்த விஷ்ணு புராணம், கருட புராணம் இதெல்லாம் ஏற்றுப்போம். ஆனால் நம்முடைய சோழர்களுடைய காலம் புராண காலம்னு சொன்னால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதும்மா. ஆனால் இருந்தது. இன்றும் தமிழர்களிடம் உள்ள இழிவான குணம் இது. எது? செவப்பா எவனையாவது பார்த்தா அவன் காலில் விழுந்து 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 கும்பிடுவான். ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, செகப்பாக இருந்துட்டா போதும், காலில் விழுந்து கும்பிடுவான். இவனுக்கு அந்த மாதிரியான அந்த அடிப்படையில் இவன் இந்த இந்திரனையெல்லாம் பார்த்தான். ரொம்ப அப்படியே வெள்ளை வெள்ளேர்னு அவன்லாம் பொன்னிறத்தில் இருந்துச்சு மேனி. நல்லா 7 அடி உயரம். ஒட்டகக்கறி, காளமாட்டு கறி, குதிரை கறி இதெல்லாம் சாப்பிட்டு அவன் என்ன நம்மள மாதிரி கேழ்வரகு, சோளம், செந்நெல் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தான். அவன் சாப்பிட்டதெல்லாம் மிருகங்களை தான். யார்? ஆரியன். சாப்பிட்டு அப்படி இருந்தான். இவன் பார்த்து அப்படியே ஆஹா, நட்புன்னு ஒன்று ஏற்படுத்தினா இவங்க கூட தான் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட இவன் அப்படியே சரண்டர் ஆகிட்டான். அவன் பார்த்தான், சரி இவன் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கையில் வச்சுக்கிட்டு அங்கே இருந்த நாகர்கள்
அங்கு இருந்த தமிழ் பேசுகின்ற நாகர்கள், அவர்களுக்கு சோழர்கள் என்று இன்னொரு பெயர். இமயமலை தாண்டி வந்தோன்னு அவர்களெல்லாம் அடித்து நொறுக்கி எல்லாரையும் கொன்று குவிச்சு, இவனுக்கு இந்திரன் வந்து ஒரு பெரிய ஒரு பூதாகரமான ஒருத்தனை இவனுக்கு துணைக்க அனுப்புகிறான் போர்க்களத்துக்கு. இவன் அடிக்க வேண்டியது அந்த பூதாகரமான ரத்தத்தை குடிக்க வேண்டியது. நம்ம இலங்கையில் குடித்தாங்கல்ல, இப்போ குடித்தான்ல சிங்களம், இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. அது மாதிரி அவன் அந்த பூதாகரமாக இருந்தானே, இவன் வந்து முசுகுந்தன் தலையை வெட்ட வேண்டியது, அவன் ரத்தத்தை குடிக்க வேண்டியது. இப்படிமா இருந்து அந்த போரில் பெரும்பாலான நாகர்களை கொன்று குவிச்சிட்டு, இந்த ஆரியர்களெல்லாம் வந்தோடனே கூட்டு வந்தோடனே வாழ்ந்த தமிழர்கள் அத்தனை பேரையும் அடித்து இடத்த காலி பண்ணு. இந்த இப்போ குடியேற்றம் நடந்துச்சுல்ல இலங்கையில், அவன் ஆரியன் தானே, அதுதான் பண்ணான். அதுபோல் இங்கே உள்ள தமிழர்களை எல்லாம் அடித்து நொறுக்கி, நான் சும்மா கற்பனையெல்லாம் சொல்லலை, பழங்கால சோழர்கள்னு ஒரு வரலாற்று நூல், அந்த நூலின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? எல்லாத்தையும் அடித்து நொறுக்கணும். எதிர்த்தவர்களை எல்லாம் அதே மாதிரி தலையை வெட்டி அந்த ரத்தத்தை அந்த பூதத்தை குடிக்க வைக்கிறோம். அதில் வந்து எதிர்த்துட்டு நிற்க முடியாமல் ஓடி மறைந்தவர்கள் இலங்கையிலையும் கேரளா மலையடிவாரத்துலேயும் போய் சேர்ந்தாங்க. இன்றைக்கி நம்ம வந்து அவங்க எதிரியான்னு நினைக்கிறாங்க. யார்? கேரளாக்காரவங்க. நம்ம தமிழர்கள் தான் அவங்க. இப்போ கூட பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு, நம் மலையாள மொழியில் உள்ள சமஸ்கிருத சொற்களை நீக்கிவிட்டால் நம்முடைய மலையாளம் என்பது தூய்மையான தமிழ், சங்கத்தமிழ் அப்படிங்கிறாரு. உண்மை அதுதான். போரில் சிக்கி தவிச்சு அவன் காலில் சரணடைந்தார்கள். அப்படி சரணடைந்தவர்களை ஊருக்கு வெளியே ஒரு காலனி அமைத்து அங்கே குடியேற்றினான். பச்சை தமிழர்கள், அவர்களுக்குத்தான் பறையர்கள் என்று பெயர் கொடுத்தான். சாதி இப்படி உருவானது. தொல்காப்பியத்தில் சாதி கிடையாது. இந்த சாதியை உண்டாக்கினவன் ஆரியன். ஆரியனின் சொல்லை கேட்டு முசுகுந்த சக்கரவர்த்தி என்பவன் தான் சாதியை உருவாக்கினான். இந்த சரித்திரத்தை எல்லாம் படிக்காம ராஜராஜ சோழன் ஜாதியை உருவாக்கினான். படிப்பா, தமிழ்நாட்டில் வரலாற்றில் என்ன நடந்ததுங்கிறத படி. அதாவது 7000 ஆண்டு காலத்துக்கு முன்னால் இது நடந்தது. அதன் பிறகு முதல் கரிகாலன், இரண்டாம் கரிகாலன், பின்பு விஜயாலய சோழன், அவனுடைய மக்கள், 20-25 தலைமுறைகள், 10ஆம் நூற்றாண்டில் 11ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் அவர் தான் ஜாதியை கட்டமைச்சாராம். அதே போல் இன்னொரு தவறான செய்தி, பரத்தையர்களை, தேவதாசிகளை உருவாக்கியவன் ராஜராஜ சோழன். எப்போ ரோமாபுரியிலிருந்து பூம்புகாருக்கு கப்பல் வந்து இறங்கியதோ, ரோமாபுரியினர் வந்தார்களோ, அப்போவே யவன பெண்கள் இங்கே வந்துட்டாங்க. அழகாக இருப்பாங்க, பாம்பு கண்ணு போல் இருக்கும், மேனி பொன்னிறத்தில் இருக்கும். அவர்களையெல்லாம் அந்த பூம்புகார் கடற்கரை ஓரத்தில் குடியமர்த்தினான் சோழ அரசன். அப்போதே அது பரத்தையர் சேரி என்று உருவாக்கப்பட்டது. படிக்கணும் சரித்திரத்தை. சரித்திரத்தை படிக்காமல் சரித்திரம் பேசக்கூடாது. ராஜராஜ சோழனுக்கும் பரத்தையர் உருவானதுக்கும் எந்த காரணமும் கிடையாது. இப்படி உருவானது ஜாதி. ஆரியம் தென்னகத்தில் வந்து சேர்ந்த பிறகு உருவானது ஜாதி. ஆரியர்களுக்கு கோயில் கிடையாது. இன்னைக்கு இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, திருமாவளவனியும் கோயிலுக்கு போனார், அதை கேட்க உனக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கைக்கு கோயிலே கிடையாது. எங்களுடைய ஆகம விதிப்படி, சைவ ஆகம விதிப்படி கோயிலில் கொடிமரத்தை தாண்டி இவர்கள் உள்ள வரக்கூடாது. யாரு? ஆரியர்கள் என்று சொல்லப்படுகின்ற பிராமணர்கள். கொடிமரத்தை தாண்டி உள்ளே வரக்கூடாது, தீட்டு இவங்க. ஆனால் கோயிலை எல்லாத்தையும் அப்படியே பகிஷ்காரம் பண்ணிக்கிட்டு, ஆக்குபை பண்ணிக்கிட்டு, ஆக்கிரமிச்சுக்கிட்டு, எங்களையெல்லாம் வெளியே நிற்க வச்சு, தீட்டோட நீ கருவறைக்குள்ளே போய் என்ன அட்டூழியம், என்ன அக்கிரமம், என்ன அநியாயம். கொஞ்சமாக அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த புத்த பிக்குகளை எல்லாம் ஒன்று திரட்டி எல்லாரையும் தலையை வெட்டி அண்டாவில் ரத்தத்தை பிடிச்சு அதில் தான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டோம். பட்டாபிஷேகம். ஆரியன். இப்படிப்பட்டவர்கள் என்னென்ன பொய் மக்களை ஏமாத்துறதுக்கு. கோயிலுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ இருந்தது என்னன்னா ஆரிய மதம், ஆரிய வர்க்கம். ஒரு மதம் அப்படின்னா தோன்றும் போது என்னவாக இருந்ததோ அதுவாகத்தான் கடைசி வரையிலும் இருக்க வேண்டும். உலகில் தோன்றிய முதல் நெறி சைவ நெறி, சைவ சமயம். நாங்கள்லாம் அதுதான். 200 வருஷத்துக்கு முன்னால் வந்த இந்துங்கிற வார்த்தை இந்து மதத்தை குறிக்குமா? இந்து மதம்னு ஒன்று இல்லை. சைவர் ஏன் நீ, அதாவது இது பல தேசிய இனங்கள் உடைய நாடு, பலருக்கு பல அடையாளம் உண்டு. ஏன் நீ எல்லாத்தையும் அழிச்சிட்டு
உருண்டையாக உருட்டணும்னு பார்க்குறியா? ஏன் உனக்கு அதில் லாபம், உன்னுடைய இனத்துக்கு லாபம். இங்கே இந்தியாவில் உள்ள அத்தனை இனங்களையும் தேசிய இனங்களையும் அழித்து விட்டு உன்னுடைய இனத்தை நிலைநாட்ட பார்க்கிறாய். அதற்கு தான் இந்த இந்துங்கிற கோட்டை கட்டமைப்பு. அதை கண்டுக்கிட்டு நாங்கள் சொல்கிறோங்கிறதுனால இந்து விரோதி, ஆன்டி இந்தியன். இவர் யார்? சொல்கிறவர் யார்? தமிழ்நாட்டுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்லை. ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு தமிழர்களை பற்றி அவ்வளோ ஜவுடால் பேச்சு. ஆதரிக்கிறது சமஸ்கிருதத்தை. போயேன், எங்கே இருக்க அந்த சமஸ்கிருத நாடு? அங்கே போய் தொலையேன். நித்யானந்தா போனானே அது மாதிரி. இங்கே உட்காந்துக்கிட்டு எங்கள் கழுத்தை ஏன் அறுத்துக்கிட்டு கிடக்குறேன்? எவ்வளவோ இருக்குதுய்யா, எவ்வளோ மனசு வேதனையாக இருக்குது. வயசு வேற 75 ஆகிடுச்சா? இன்னும் எவ்வளோ நாளைக்கு இவனுங்க கூட போராட போகிறேன்? செத்து போயிட்டேன்னா எதிர்காலத்தில் பிள்ளைங்க என்னென்ன பண்ணுவாங்களோ தெரியல, என்ன கஷ்டம் அனுபவிக்க போகிறாங்களோ. இவங்கெல்லாம் சும்மா விட மாட்டாங்கப்பா, எந்த இனத்தையும் வாழ விட மாட்டாங்க.